ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது சுவாமி ஐயப்பன் தான். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து தரிசனம் பண்ணுற அனுபவம் தெய்வீகமானது, நிறைய பலன்களை தரக்கூடியது. ஐயப்பன் இருமுடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த இருமுடி இருந்தால் தான் 18ஆம் படியே ஏற அனுமதி உண்டு. ஐயப்பன் கோயில்லையே பெரிதும் விசேஷமானது 18ஆம் படி தான். படிப்படியாக நம்ம வாழ்க்கையை உயரத்துக்கு கொண்டு வருவதும் ஐயப்பன் கோயில் விரதமும் தரிசனமும் அப்படிங்கிறது கூட எல்லாரும் சொல்கிறது உண்டு. சரி, ஏன் இந்த 18 படி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சபரிமலையில் பெரிதும் விசேஷம் 18ஆம் படி பூஜை. பக்தர்கள் மிக மிக தெய்வீகமாக ஒவ்வொரு படியை தொட்டு தொட்டு ஏறுவாங்க. அவ்வளவு மகிமை இந்த 18 படிக்கு உண்டு. 18 படிகள் ஒன்றொன்றுக்கும் ஒரு புராணம்னு 18 புராணங்கள் இருக்கிறதா ஐதீகம். ஒவ்வொரு படியையும் ஒரு மலை தெய்வம்னு சங்கல்பம் பண்ணி படி பூஜை நடத்தப்படுறது. அந்த 18 மலை என்னென்னு பார்க்கலாம். சபரிமலை, பொன்னம்பலமேடு, சவுண்டன் மலை, நாகமலை, சுந்தரமலை, சிற்றம்பலமேடு, கல்கிமலை, மாதாங்க மலை, மயிலாடும் மலை, ஸ்ரீபாதமலை, தேவர் மலை, நிலக்கல் மலை, தலப்பாலை மலை, நீலிமலை, கரிமலை, புதுச்சேரி, காளைகட்டி, இஞ்சிப்பாறை. இந்த 18 படி தான் இந்த 18 மலைகள். இந்த 18 மலை தெய்வங்களை சாந்திப்படுத்தத்தான் 18 படிக்கும் பூஜை நடத்தப்படுறது. பக்தர்கள் இந்த 18 படியை ஏறி தரிசனம் பண்ண அவங்க வாழ்க்கை படிப்படியாக உயர்றதா நம்பிக்கை. பக்தர்கள் என்ன நினச்சி மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நினச்சது கைகூடுறதா பெரிதும் நம்பப்படுறது. பொய்யின்றி மெய்யோடு நெய்கொண்டு போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணுறவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளே வராது. அப்படியே வந்தால் கூட எளிதாக தீர்ந்துடும். சுவாமியே சரணம் ஐயப்பா. இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர.